என் பேர் ரஞ்சினி. நான் பவானி சாகரில் இருக்கிறேன். 1 இயர் ஆச்சு உங்கள்கிட்ட எடுத்தேன். 6 மந்த் வரைக்கும் உங்களோட மெடிசன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் கொஞ்சமாக ஸ்லோ பண்ண சொல்லிட்டீங்க. இப்போ வந்து எனக்கு ஹேர் ஃபால் அவ்வளோக்கு இல்லை சார், நல்ல நார்மலாக தான் இருக்குது. இன்னமும் ரீக்ரோத் ஆகிட்டு இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹேர் ஃபால் ரொம்ப இருந்தது. சீப்பில் எடுத்தாலும் அப்படியே ஒரு பின்னுனால அந்த கையில் இப்படி கொத்த அந்த ஒரு விரல் அளவுக்கு அவ்வளோ முடி போகும். நம்மளோட மெடிசன் ஆன்லைனில் பார்த்துட்டு உங்களோட மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு நாளே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஒரு 1 இயர் பிஃபோர் உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது வந்து அந்த வீடியோ வந்து எனக்கு வாரி காமிச்சிருப்பீங்க. எனக்கு ஒரு முடி கூட கொட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாரி காமிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் வாரி காட்ட முடியுமா, உங்களுக்கு முடி கொட்டுறதா இல்லையான்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக வாரி காட்ட முடியும் சார். நான் அப்போவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு ஹேர் ஃபால் அப்போயே உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே கொட்டுறதில் நின்றுச்சு. இப்போ பாருங்க சார், ஒரு முடி வரதில்லை, நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து பேஷண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறதுனா இது வந்து ஃபேக், இவங்களே வந்து ஆளுங்களை வச்சு இவங்களே செட்டப் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வந்து என்னோட வீடியோஸை அவங்க பார்க்குறப்ப அது ரியல் நம்புறாங்கல்ல சார். நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. பட் என்னோட வீடியோஸ் பார்க்குறப்ப பரவாயில்ல, ரியல் தான், நீ ஏமாறலன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க அந்த மெடிசன் வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அப்போ நான் உதாரணமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த ஃபோட்டோ அனுப்புகிறப்ப இப்படி தான் ஸ்கேல்ஃபே தெரிஞ்சது. இப்போ வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது, ஸ்கேல்ஃப் எல்லாம் தெரியறதுனால ரீக்ரோத் இருக்குது, அந்த கட்டான முடியெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வணக்கம் மேடம். ஆக்சுவலாக நம்ம டாக்டர் யூடியூப் சேனலில் வந்து நிறைய ஹோம் ரெமடிஸ் டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம டாக்டர் கிளினிக்கில் வந்து பேஷண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. நம்மகிட்ட வந்து 6 months 5 months இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க ஹேர் ஃபால் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி குறைஞ்சது, அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான வீடியோன்னு நான் சொல்லலாம். எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்ஸில் வந்து கேட்பாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சரி ஓகே, எடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுமா, இல்லைனா ட்ரீட்மெண்ட் விட்டதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்துருமான்றது கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லியே ஒரு 8-9 months இருக்கும். ஸோ இந்த 8-9 monthsல வந்து திருப்பி அவங்க ஹேர் ஃபால் ஜேர்னி எப்படி திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சா, என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா, க்ரோத் இருக்கா, என்னன்றது எல்லாமே அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க மேடம், ஆல்மோஸ்ட் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 8-9 months இருக்கும். ஸோ இந்த 8-9 monthsல உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க, திருப்பி ஹேர் ஃபால் உங்களுக்கு என்னைக்கு ரைஸ் ஆயிருக்கான்றது சொல்லுங்க. சார் இந்த 9 monthsல 1 year ஆச்சு உங்கள்கிட்ட எடுத்தேன். 9 monthsல வந்து நான் உங்கள்கிட்ட 6 month வரைக்கும் உங்களோட மெடிசன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் கொஞ்சமாக ஸ்லோ பண்ண சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்ன ரெமிடிஸ், உங்களோட வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி அந்த ரெமிடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஃபுட்டும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஹேர் ஃபால் அவ்வளோக்கு இல்லை சார், நல்ல நார்மலாக தான் இருக்குது. இன்னமும் ரீக்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ரீக்ரோத் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த மெடிசன் ஸ்டாப் பண்ண உடனே ஓகேங்களா, ஒரு சின்ன ஹேர் ஃபால் ஸ்பைக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது மாதிரி இருந்துச்சா, இல்லை ஆக்சுவலாக உங்களோட மெயின் கன்சர்னே நீங்கள் இச்சிங் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இச்சிங் எப்போ ரைஸ் ஆயிருக்கா உங்களுக்கு? அந்த இச்சிங்ஸ் வந்து மெடிசன் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது அந்த இச்சிங்ஸ் வலி இதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்பயே ஹேர் க்ரோத் நல்லா இருந்தது, எனக்கு ஹேர் ஃபாலே இல்லாமல் இருந்தது. இப்போ பரவாயில்ல சார், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே, இப்போ மெடிசன் ஸ்டாப் பண்ணி 9 monthsல வந்து நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்போ வந்து ஃபுட்டு அவ்வளோக்கு எடுத்துக்கிறது இல்லை சார், பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற ரெமிடிஸ் அந்த ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் சார் இருக்கு. சரி, ஓகே. முக்கியமாக மெயின் கன்சர்ன் என்ன, ஹேர் ஃபால்னாவே எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நீங்கள் உங்கள்கிட்ட மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கப்ப நீங்கள் கொடுத்த மெடிசன் ஆயிலே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டப்ப மெடிசன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோகனட் ஆயிலே யூஸ் பண்ணலான்னு சொன்னாலும் நான் கோகனட் ஆயிலே நார்மலாக யூஸ் பண்ணிருக்கேன். ஷாம்பு மட்டும் நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கேன் சார். வெளியே போய் கடையில் கெமிக்கல் ஷாம்பு வாங்குறதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டா நீங்கள் கொரியர்லேயே அனுப்பி விட்டுறீங்க. அதனால நம்ம ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கோகனட் ஆயில் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 6 month யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி ஹேர் ஃபால் ஸ்பைக் ஆகிற மாதிரியோ இல்லைனா இச்சிங் இருக்க மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் இல்லை சார். என்ன நம்ம ஆயில் தேய்க்கும் போது அந்த பிசு தன்மை இல்லை, கோகனட் ஆயில் தேய்க்கிறப்ப அந்த பிசு தன்மை இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகும்? ஸோ ஒரு நாளைக்கு கூட வேண்டாம், ஒரு தடவை சீப் வச்சு வாரம் எவ்வளோ ஃபால் ஆகும்? இப்போவும் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ எவ்வளோ ஃபால் ஆகுது? சார் அப்போ வந்து உடம்பு சரியில்லாதப்ப நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹேர் ஃபால் ரொம்ப இருந்தது. சீப்பில் எடுத்தாவே அப்படியே ஒரு பின்னுனால அந்த கையில் அப்படி கொத்த அந்த ஒரு விரல் அளவுக்கு அவ்வளோ முடி போகும். ஒரு 20 முடி இருக்குமா? இல்லை சார், அது நிறைய 200 முடி பக்கம் போகும். ஒரு நடைக்கு சீவறதுக்கு தலையே சீவறதுக்கு தோணாதுங்க, ஃபங்க்ஷன் போக தோணாது. அப்புறம் நம்மளோட மெடிசன் ஆன்லைனில் பார்த்துட்டு உங்களோட மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு நாளே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அந்த ஷாம்பு யூஸ் பண்றப்ப முடியெல்லாம் நல்லா சாஃப்டா பொஸ்னு ஆர்வ கோளாறுல தேய்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க சார். நீங்க வந்து கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம், நீங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்க எந்த ஆயில் வச்சிருந்தாலும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நம்மளோட மெடிசன் யூஸ் பண்ணுங்க. எனக்கு அந்த ஹேர் ஃபால் இருக்கும்போது நம்மளது வந்து அப்ளை பண்ணும், இதோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்திலேயே நான் வந்து இந்த மெடிசன் யூஸ் பண்ணேன். பட் அப்பயே எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. ஒரு 1 weekலயே நம்மளுக்கு நல்ல வாட்ஸ்அப் மெசேஜ்ல அனுப்பியிருப்பேன் சார், நல்ல ரிசல்ட் இருக்குது, எனக்கு முடிவு நல்லா இருந்தது. அந்த வலி 1 weekல வந்து அந்த தலையிலேருந்து வலிக்கிற அந்த முடி வரப்ப வலிக்கும் சார், சுருக்குன்னு வலிக்கும், இச்சிங்ஸ் இருக்கும்.
அதெல்லாம் அப்ப ரொம்ப இருந்தது, இப்ப இல்ல. ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு ஹேர் ஃபாலே ஒரு முடி கூட எனக்கு கொட்டலன்னு சொல்ல யாராலும் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு தடவை தலை வாரும்போது எவ்வளவு முடி ஒரு சீப்ல வரும்? ஒரு 10 முடி தான் சார் நார்மல். ஆக்சுவலாக உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே நீங்கள் அது ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க, எனக்கு வந்து முடி நல்லா லென்த்தாக இருக்கணும் அது ஆசைன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள். அப்போ உங்களோட லென்த் எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ உங்கள் ஹேர் லென்த் எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்துருச்சா? நம்மளோட மெடிசன் யூஸ் பண்ணப்ப எனக்கு வந்து ஹேர் லென்த் இருந்தது, அடர்த்தியும் நல்லா பாமாச்சு. அப்போ வந்து நல்ல முட்டி வரைக்குமே லென்த் இருந்ததுங்க. இப்போ போன மாசம் தான் நான் ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு ஹேரை கட் பண்ணிட்டேன். இப்போ நல்ல ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, ஹேர் லென்த்தும் இருக்குது. லென்த் இருக்கு. ஸோ நீங்கள் கட் பண்ணுற ஸ்டேஜுக்கு ஹேர் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் லாஸ்ட் டைம் ஒரு 1 year பிஃபோர் உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது வந்து அந்த வீடியோ வந்து எனக்கு வாரி காமிச்சிருப்பீங்க, எனக்கு ஒரு முடி கூட கொட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாரி காமிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்கள் மெடிசன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இருக்கா? ஏன்னா மெடிக்கேஷனில் இருக்கும்போது ஓகே ஹேர் ஃபால் ஆகலை, ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் வாரி காட்ட முடியுமா உங்களுக்கு முடி கொட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக வாரி காட்ட முடியும் சார். ஸோ நான் அப்போவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு ஹேர் ஃபால் அப்பயே உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே கொட்டுறதுல நின்றுச்சு. இப்போ பாருங்க சார், ஒரு முடி வரதில்லை, நல்லா தான் இருக்குது. மெடிசன் கோகனட் ஆயில்ல யூஸ் பண்றது. ஓகே. ஸோ ஹேர் ஃபால் ஆகலை அப்படின்னாவே அது ஒரு சக்ஸஸ் தான். ஓகேங்களா? ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அது நீங்கள் கரெக்டாக டிசிப்ளினாக அந்த லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது தெரியுது. இந்த இடத்துல ஒரு சின்ன நோட் சொல்லிக்கிறேன். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுமா, எனக்கு டென்சிட்டி வந்துருமா, லென்த் வந்துருமான்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கமெண்ட்ஸ் கூட நிறைய பேர் அது கேட்குறாங்க. ஒருத்தரோட ஸ்கேல்ப் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டேஜஸ் நான் கைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கும், அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி லென்த் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ லென்த் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக நமக்கு ஹேர் க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஃபால் ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஈஸியாக லென்த் எடுத்துட்டு வரலாம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான், ஓவர் தி நைட் நடக்காது. ஸோ இதில் லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்திருக்கு எனக்கும் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பார்த்தோன்னே, இது பார்த்தோன்னே, இந்த வீடியோ பார்த்தோன்னே கேட்காதீங்க. ஸோ ஒருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் சொல்லியிருப்போம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல லென்த் டென்சிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்னன்னா எனக்கு எவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 மாதம் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் எங்களோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க? சார் ட்ரீட்மெண்ட் நிறுத்தினதுக்கு அப்புறமும் எனக்கு எப்பெல்லாம் சப்போர்ட் தேவைப்படுதோ, எனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அப்பயே நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க, அந்த டவுட்டையும் கிளியர் பண்றீங்க. அதனால அதை பத்தி ஃபீல் இல்லை சார். சார் இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும், இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல சார், அப்படி இல்லை. ட்ரீட்மெண்ட்லேயே கிளியர் ஆகணும்னா நம்மளுக்கு அப்போ உள்ள ப்ராப்ளத்துக்கு தான் கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு திடீர்னு ப்ராப்ளம் வந்தா நம்ம போய் கேட்க முடியாது. ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ சப்போர்ட் டைமிங்னா எப்படி இருக்கு? ஒரு உங்ககிட்ட மெசேஜ் பண்ணா எப்படி ஒரு நாள் 2 நாள்ல ரிப்ளை வருமா? அப்படி இல்ல சார், அப்பயே எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருது. நான் அப்பயே மெசேஜ் போட்டேன்னா ஒரு 1 hour 2 hours எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருது. ஸோ இதுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம டெடிகேட் டீம் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பெஸ்ட்டாக நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் சீனியர் டாக்டரோட கன்சல்டேஷன்ஸ் நடந்ததான் ஒருத்தருக்குமே இது சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட்னு மட்டும் கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயம் கேட்டாலுமே டாக்டரோட கன்சல்டேஷனில் தான் நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதனால இது பெஸ்ட் சொல்யூஷனும் கிடைக்கும், ரொம்ப ஸ்பீடாகவும் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் டே பை டே. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து இந்த கிளம்பும்போதே உங்களை கேட்கணும்னு கண்டிப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வீட்டில் இருந்து வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேல வந்து யாருனே தெரியாத ஒருத்தர் யூடியூப்ல பார்த்துட்டு அவருக்கு வந்து ஜிபே எல்லாம் பண்ணி வாங்குறமே, இதெல்லாம் ஏமாத்திடுவாங்க அப்படிலாம் பயந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க? சார் இப்போ எல்லாமே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்றாங்க. போன டைம் நம்ம வீடியோல பார்த்தப்ப அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தது காமிச்சேன் சார், அந்த வீடியோ காமிச்சேன். எல்லாமே பரவாயில்ல, இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இவ்வளவு டைரக்டா வந்து உன்னை அப்ரோச் பண்றாங்கன்னா நல்ல விஷயம் தான், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்ன பார்த்து நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்த்து இங்கேயே இதே ஊர்ல நிறைய பேர் கேக்குறாங்க சார், இந்த மாதிரி மெடிசன் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இன்டர்வியூ கொடுத்த வீடியோ உங்களை பார்த்து உங்க ஊர்ல கேக்குறாங்க சார். ஓகே, நீங்க அப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ஹாப்பியா தான் சார் ஃபீல் பண்ணேன். நம்மனால இன்னொருத்தவங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்குதுங்கிறப்ப அது எனக்கு ஒரு ஹாப்பியா தான் இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து பேஷண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுனா இது வந்து ஃபேக், இவங்களே வந்து ஆளுங்களை வச்சு இவங்களே செட்டப் பண்ணி பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஈவன் உங்களோட அக்காவோட ஹஸ்பண்டே சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க நீங்க அதை இந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு. ஸோ இப்போ நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ வந்து என்னோட வீடியோஸை அவங்க பாக்குறப்ப அது ரியல் நம்புறாங்கல்ல சார். நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. பட் என்னோட வீடியோஸ் பாக்குறப்ப பரவாயில்ல, ரியல் தான், நீ ஏமாறலன்ற ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. என்ன மாதிரி என்னோட வீடியோஸ் பாக்குறாங்க, அந்த மெடிசன் வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அப்ப நான் உதாரணமா தானே சார். கரெக்ட். ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு உண்மைன்றத காமிக்கிறதுக்கு நான் வந்து வெளியே இருக்கவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல, என்ன சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ் இவங்களுக்கு வந்து நான் ஒரு உதாரணமா இருக்கிறேன், எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகே, இது வந்து மத்தவங்களோட ப்ராஸ்பெக்ட் நீங்க சொல்றது உங்க மனசுல எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம வந்து நேர்ல வந்து பார்க்கல, போன்ல தான் பேசுறோம் அப்படின்ற பட்சத்துல உங்க மனசுல எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே அது கன்ஃபியூஸா தான் இருந்தது, டவுட் இருந்தது. அவங்க சொல்றப்ப இப்ப 4 பேர் சொல்றப்ப நம்மளும் கொஞ்சம் கன்ஃபியூஸா தானே இருக்கும். அப்ப அந்த டைம் வந்து நான் சரி என்னால முடிஞ்ச ரெமெடிஸ் எடுத்தேன். அப்பயே என்னால முடியாத சுச்சுவேஷனுக்கு உங்களோட வீடியோஸ் பார்த்து இதே யூஸ் பண்ணி பார்க்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது உண்மைதான். அதே மாதிரி பே பண்ணும்போது கூட ஜிபே பண்ணாதான் நீங்க மெடிசன் கொடுப்பேன்னு சொல்லும் போது ஒரு கான்பிடென்ட் இல்ல, பண்ணி பாப்போம் அப்படின்னு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதெல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க மெடிசன் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு
அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, ஓகே நல்ல ஃபீல், தைரியம் இருந்தது நிறைய. சரி, ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ஓகே. ஆனா நிறைய பேர் வந்து உங்க சுத்தி இருக்கவங்கலாம் அது நெகட்டிவா சொல்லும்போது ஸோ உங்களுக்கும் அந்த பயம் இருந்திருக்கணும்ல உங்களுக்கு, ஸோ வேண்டான்னு விட்டுருக்கலாம்ல? இல்ல சார், அது ஹேர்ன்றப்ப பொண்ணுங்களுக்கு வந்து முக்கியமானது ஹேர் தான். யாரு எப்படி விரும்புவாங்களோ இல்லையோ, பொண்ணுங்க ஹேர் ரொம்ப விரும்புவாங்க. அந்த ஹேர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறப்ப என்னால அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்கான மெடிசன் எடுத்தே ஆகணுன்றதுக்காக தான் எடுத்தேன். அதுல கான்பிடென்ட் அதிகமா இருந்தது சார். உங்களோட மெடிசன் வாங்குறப்ப தயக்கத்துல தான் வாங்கினேன். ஆனா அது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் பெனிஃபிட்டா இருக்குதுங்கிறப்ப அந்த தயக்கம் போயிடுச்சு. எனக்கு வந்து ஸ்டார்டிங் டைம்ல எனக்கு ஸ்கேல் போட்டோ அனுப்பிங்க, அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி டைம்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அந்த போட்டோஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ உங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்றது பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் அனுப்பின ஸ்கேல் போட்டோ. ஓகே. முதல்ல எனக்கு ஹேர் கேப் நிறைய இருந்தது, அப்படியே வரதெல்லாம் நல்லா தெரியும். முடி துண்டு துண்டா இருக்குது, கட் ஆயிருக்கதெல்லாம் அப்படியே தெரியும். போட்டோலயே ஸ்கேல்ப் தெரியற அளவுக்கு இருக்கு. தெரியும் சார். அப்படியே கேமரால காமிங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த போட்டோ அனுப்புறப்ப இப்படிதான் ஸ்கேல்ஃபே தெரிஞ்சது. இப்போ வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது, ஸ்கேல்ஃப் எல்லாம் தெரியறதுனால ரீக்ரோத் இருக்குது, அந்த கட்டான முடியெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இந்த போட்டோல வந்து ஸ்கேல்ப் நல்லா தெரியுது, ஸ்கேல்பே தெரியுது போட்டோலயே. இது எவ்வளவு நாள் ஆச்சு இந்த போட்டோ எடுத்து? கரெக்டா 1.5 years ஆச்சு. 1.5 years, அதாவது பிஃபோர் ட்ரீட்மெண்ட் எடுத்த போட்டோஸ்ல அவ்வளவு போட்டோஸ் நீங்க நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த போட்டோஸ் வந்து பாத்திருப்பீங்க நீங்க. இது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 1 year 4 months 5 months பிஃபோர் எடுத்த போட்டோஸ், ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அனுப்பின போட்டோஸ். ஸோ இப்போ வந்து அவங்க ஸ்கேல்ப் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி காட்டுறோம், பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, கன்சல்டேஷன்ஸ் இருக்கவங்க தெரியும், ஒரு ஃபாலிகல்ஸ்ல வந்து மினிமம் 3 ஹேர் இருக்கணும். அந்த ஹேர் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியான ஹேர் அப்படின்றது தெரியும். ஸோ இவங்க ஸ்கேல்ப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஹேர்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு இவங்களுக்கு. ஸோ 3 ஹேர்ஸ் இருந்தாவே அந்த ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஒரு ஸ்கேல்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் நடக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் வந்து பிறக்கும், அதுக்கப்புறம் அது அடல்ட் ஏஜுக்கு வரும், அதுக்கப்புறம் அது ஃபால் ஃபேஸ் வரும். இந்த 3 ஃபேஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ நடந்தால் தான் ஹெல்த்தியான ஸ்கேல்ப். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறனால அந்த 3 ஹேர் இருக்கு. ஸோ 3 ஹேர் யாருக்குலாம் இருக்கோ அவங்களே வந்து ஹேர் ஹெல்த்தியாக தான் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ராஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இவங்க நல்லா ஹெல்த்தியாக வச்சிருக்காங்க. அது மாதிரி கேப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேப்ஸ் இருக்கணும் அப்படி தான் இருக்கு. இந்த க்ளோஸ்டு இந்த போர்ஸ் வந்து இவங்க கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸான விஷயம். நிறைய பேர் க்ளோஸ்டு போர்ஸ் இருக்கும், இருந்தாவே ஹேர் டென்சிட்டியை குறைஞ்சிட்டே வரும். ஆக்சுவலாக அதுக்கு பேர் தான் ஹேர் லாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி நீங்கள் ஸ்கேல் ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்கல்ல, அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபாலிக்கல்ல 3 ஹேர் இருந்திருக்காது, எல்லாம் 1 ஹேர் 2 ஹேர் தான் இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹேர்ஸ் இருக்கிற இதெல்லாம் இருக்கு. பேபி ஹேர்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் ஆக்சுவலாக பெரிய விஷயம். பேபி ஹேர்ஸ் இருக்கணும், சரிங்களா? இப்போ உங்கள் ஸ்கேல்ப் கண்டிஷன் ஹெல்த்தியாக தான் இருக்கு. ஸோ உங்களோட ஸ்கேல் ஃபோட்டோ எப்படி இருக்கிறது பார்த்துருப்பீங்க. ஓகே, பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லைன்னா நீங்கள் வந்து உண்மையாக எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த கண்டிஷன்? சார் நான் ரொம்ப ஹாப்பியாக தான். அப்போ என்னோட ஸ்கேல்ப் இந்த கண்டிஷனுக்கு இப்போ என்னோட ஹேர் வந்து ரீக்ரோத் ஆயிருக்குதுங்கிறதுக்கு இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஹேருங்கிறது எனக்கு கொஞ்சம் இருக்கும். ஓகே, என்னைக்கா உங்களுக்கு முடி கொட்டிட்டு இருந்துச்சுல, அந்த டைம் நினைச்சிருக்கீங்களா நமக்கு மறுபடியும் முடி கொட்டதெல்லாம் இந்த ஒரு அடர்த்தியாக கிடைக்கும் அப்படின்னு நம்பியிருக்கீங்களா? இல்லை சார், முடி அது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா சார் திரும்பி எங்கே முடி வரப்போகுது அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனால் மெடிசன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ரீக்ரோத் எல்லாம் நீங்கள் காமிக்கிறப்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கன்சல்டேஷன் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பவானி சாகரில் இருக்கீங்க, நாங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக வீட்டில் நம்ம ஹஸ்பண்டோ வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காரு? சார் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாரு. உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன கன்சல்ட் பண்றியோ பண்ணு, அதுக்கான இதை நான் பாத்துக்கிறேன். என்ன மெடிசன் வேணாலும் நீ வாங்கிக்கோ, உனக்கான சப்போர்ட்டிவ் நான் கொடுக்குறேன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது வந்து என்னோட ஹஸ்பண்ட். அவர் சப்போர்ட் பண்ணவும் தான் நான் இவ்வளவு தூரம் மெடிசன் தைரியமா வாங்க முடிஞ்சது. அவர் சப்போர்ட் பண்ணா வாங்க முடியும். கரெக்ட், ஏன்னா எல்லார் வீட்லயுமே ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணா தான் வாங்க முடியும். யாரு என்ன சொன்னாலும், ஆனா அவங்க வந்து எனக்கு ஸ்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. நீ வேணும்ன்ற மெடிசன் வாங்கிக்கோ, அதுக்கு உனக்கு ரிசல்ட் கிடைச்சா ஓகே அப்படின்ற கண்டிஷன் தான் அவரு இருந்தாரு. நான் ஃபீல் பண்றது பார்த்தா அவரே ரொம்ப ஃபீல் பண்ணாரு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு. அவர் மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கும் இந்த மாதிரி இந்த பொடுகு பிரச்சனைக்கெல்லாம் நம்மள்ட்ட மெடிசன் வாங்கணும்னு அவரே இன்ட்ரெஸ்டா தான் இருந்தாரு. ஓகே ஓகே, ஆக்சுவலி நீங்க சொல்லுவது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா அவர் சொன்னார்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சோ அவரை கொஞ்சம் கூப்பிட முடியுமா கேட்கலாம்? வணக்கம் சார், நீங்க சொல்லுங்க சார். ஆரம்பத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கும், நீங்க உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கும். சோ நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தீங்க? இல்ல, நான் சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா அவங்க சொன்னாங்க இப்படி அந்த மாதிரி இருக்கு, நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஒரு டைம் 2 டைம் யோசிச்சேன் நானே. அப்புறம் நீ வாங்கி கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, உனக்கு அவ்வளவுதான ஆசை, நான் வாங்கி தரேன், நீ யூஸ் பண்ணு. நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கோ இல்லையோ முதல்ல யூஸ் பண்ண அப்படின்னு. அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள்லயே வந்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சரி அப்ப நீ அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து கண்டினியூ பண்ணி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. முதல்ல அப்படியே கையில இருந்து முடி இப்படி எடுத்தான்னா பூரா கொத்து கொத்தா வருங்க. இப்போ பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கு? எனக்கு ஒரு மன திருப்தி தான். இல்லைன்னா அதுக்காண்டியே எங்க வீட்டுல சண்டை வரும், முடி உலகங்காட்டியே ஒரு சண்டை வரும். ஏன் சார்? ஆமா, அது அவங்க இவ்வளவு இதா போகுது, நீ கண்டுக்க மாட்டேங்கிற, எதுவுமே எனக்கு பண்ண மாட்டேங்க அப்படின்னு சண்டை வரும் எங்களுக்குள்ள. அப்புறம் நாங்களும் சண்டை நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்களே சொன்னாங்க, சரி எனக்கு ஒரு டைம் வாங்கி கொடு பாப்போம். சரி ரைட், உனக்கு அவ்வளவுதானே அப்படின்னு நான் வாங்கி கொடு. ஓகே, இது பண்ணிட்டேன். இப்போ எப்படி சார் கம்ப்ளீட்டா உங்க கேர் ஃபால் ஸ்டாப் ஆயிடுச்சா? இப்போ கம்ப்ளீட்டா டிராப் ஆயிடுச்சு. ஓகே, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் தான். இப்போ அந்த மாதிரி சண்டைலாம் இல்ல? அதெல்லாம் இல்லைங்க.
ஆக்சுவலாக உங்கள் பிஸியான ஷெடியூலில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ மேம் கிட்ட அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். ஓகே மேடம், ஆக்சுவலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளோ நேரம் உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஆக்சுவலாக உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷனுக்கு இங்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.